ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு வெயிலில் அது இதுன்னு சாப்பிட்டதுனால. அதனால் ஒரு முருங்கை சூப் ஒன்று பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு முருங்கைக்கீரை பிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த தண்டுகள் மட்டும் நான் தண்ணி காய வச்சுட்டு அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நான் இதுவும் போட்டிருக்கேன். ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா மிளகு, கொஞ்சோண்டு உப்பு, சீரகத்தூள் போட்டுட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி இடித்து போட்டுட்டேன். அதுலேயே நான் இது எப்படி செய்கிறது இன்னொரு முறை சொல்கிறேன் நான். அப்புறமா நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. நான் அவசரமாக எடுத்ததுனால சரி சும்மா ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எலுமிச்சமும் அதில் கொஞ்சோண்டு லைட்டாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா, கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா கூட வெதுப்பாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கோல்டுக்கும் நல்லது, ஹீமோக்ளோபின் லெவலுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணுக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு சளி பிடிச்சிருக்கனால நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை அந்த தண்டு ரொம்ப சத்து இருக்குது அதில். நீங்களும்